Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸில் கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது 4 யூனிவர்சிட்டி இருக்குது. மொத்தம் 3 யூனிவர்சிட்டி. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்குது. தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டிக்கு கீழே 2 கல்லூரிகள், சீனிவாசா மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், தென் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன். ஸோ இந்த 4மே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இங்கே வருது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருந்தது இல்லைங்களா, இப்போ வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இது தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு சீட் கொடுப்பாங்க. பட் டீம்டு யூனிவர்சிட்டி வந்து ஸ்டேட் கண்ட்ரோலில் வராது. ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஸ்டேட் கண்ட்ரோல். சிலபஸ் அப்படிங்கிறது என்எம்சி பேஸ் பண்ணி காமன் சிலபஸாக தான் இருக்கும். பட் அதே நேரத்தில் இவங்களுடைய ப்ரொசீஜர் எல்லாமே வேல்யூவேஷன் ப்ரொசீஜர், எக்ஸாமினேஷன்லாம் அவங்களுடைய யூனிவர்சிட்டி கட்டுப்பட்டது. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வராது. அப்போ இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கம்பேரிட்டிவாக தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸை விட ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஃபீஸ் அதிகமாக இருக்குது. அதை தாண்டி அவங்க ஃபீஸும் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கும்போது 12 லட்சம் 13 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் ஹாஸ்டலோட வருதுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 23 லட்சம் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு 3 கல்லூரிகளில் எந்த மாதிரி ரேங்க் இருந்தால் கிடைச்சிருக்கு, லாஸ்ட் 2-3 இயர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காம எங்கள் வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது திருச்சியில் சமயபுரம் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜஸ்க்கு ஒரு 5,910, 5,723, அப்போ 5,900, ஒரு 6,000 ரேங்க்குள்ள இருந்தோம் அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் ஓப்பன் கேட்டகரிக்கு வாய்ப்பு இருக்கு. 480 மார்க் வரைக்கும் க்ளோஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 440, 3800, 3590 அப்படிங்கிறது 3800 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 472 க்ளோஸ் ஆகலாம். ஸோ 3800 அப்படிங்கிறது கம்யூனிட்டி ரேங்க். 472 க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 384, 376, 359, அப்போ 365 ரேங்க் ஆவரேஜாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 365 ரேங்க் அப்படிங்கிறது 470 மார்க்ல க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சீனிவாசா மெடிக்கல் காலேஜில் இருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 1800, ஒரு 2000, 1880, ஆவரேஜா 1900 அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 470 மார்க்ல க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதாவது எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 470 மார்க்ல க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 1900 ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. எஸ்சி கேட்டகரிக்கு 1275 ரேங்க், 1270, 1329, அப்புறம் 1300 ரேங்க் அப்படிங்கிறது 406 மார்க்ல க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு ஒரு 270 ரேங்க் அப்படிங்கிறது 355 மார்க்ல க்ளோஸ் ஆகலாம். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 100 ரேங்க் அப்படிங்கிறது 345 க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. இது சீனிவாசா மெடிக்கல் காலேஜ் சமயபுரம் திருச்சியில் இருக்குதுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை, இட் இஸ் அ பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஓப்பன் கேட்டகரிக்கு 5600, 6000, அப்புறம் 5600, 5700, அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 482 க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 5700 ரேங்க்குள்ள ஜென்ரல் ரேங்க் இருந்தால் ஓப்பன் கேட்டகரிக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 3800, 3900, 3600, அப்போ 3850 ரேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஆவரேஜா 3850 அல்லது 3900 வரைக்கும் போகலாம். 471 மார்க்ல க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 310, 367, 372, ஒரு 370 ரேங்க் அப்படிங்கிறது சேஃப் கம்யூனிட்டி ரேங்க். 470 மார்க் தேவைப்படுங்க பிசிஎம் கேட்டகரிக்கு, மாறுதலுக்கு உட்பட்டது. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 1835, 2000, அப்போ ஒரு 1900 ரேங்க் மேக்சிமம், ஒரு 1900 எடுத்துக்கிட்டா கூட 470 மார்க்ல க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எம்பிசிங்க. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 1267, 1380, 1288, 1300 அப்படிங்கிறது 404. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் வந்து நிறைய ஒரே மாதிரி சிமிலராக வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இதெல்லாம் பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ரேங்கை பேஸ் பண்ணி எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 270 ரேங்க் அப்படிங்கிறது 355 க்ளோஸ் ஆகலாம். எஸ்டிக்கு 67, 90, 91, 80 ரேங்க்னா 369 க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி. ஸோ இது 2022 ஆரம்பித்த கல்லூரிங்க. அடுத்தது தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் பெரம்பலூர்ல இருக்கிறது. தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழ் ஒன்று இருக்கு. இது வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருக்கு. இது பெரம்பலூர்ல இருக்கு. இது 2023 ஆரம்பிச்ச கல்லூரி, 150 இடங்கள். ஸோ
6300 6000 சம்திங் 6200 477 க்ளோஸ் ஆகலாம். ஸோ 6200 ரேங்க்குள்ள இருந்தோம் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பிசியை பொறுத்த வரைக்கும் பாருங்க 6800 6300 அப்போ ஆவரேஜா 3900 3670 ஒரு 3800 ரேங்க் அப்படிங்கிறது ஒரு சேஃபா இருக்கும். ஸோ 472ல முடிய வாய்ப்பு இருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 389 366 380 ரேங்க் அப்படிங்கிறது 468ல க்ளோஸ் ஆகலாங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பாருங்க 2080 1880 ஒரு 2000. அப்போ எம்பிசிக்கு 2000 ரேங்க்குள்ள இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு 467. எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 1350 1350 ரேங்க் இருந்தால் கிடைக்கும் 400 மார்க்குக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 281 அவரேஜா 285 எடுத்துட்டா 352. ஸோ எஸ்டிக்கு பொறுத்த வரைக்கும் 90 ரேங்க் அப்படிங்கிறது 355. அப்போ இந்த தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்படிங்கிறது ஃபீஸ் வந்து ஒரு 12.5 லட்சம் வரைக்கும் வரும் ஹாஸ்டலோட சேர்த்து. அப்போ ஓப்பன் கேட்டகரிக்கு ஒரு 6200 ரேங்க் அப்படிங்கிறது 477ல க்ளோஸ் ஆகலாம். பிசிக்கு 3800 850 வரைக்கும் வரலாம். ஸோ 472ல க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பிசிக்கு 3800 ரேங்க், பிசிஎம் 380 அப்படிங்கிறது 468. எம்பிசிக்கு ஒரு 2000 ரேங்க் மேக்ஸிமம் 2000 ரேங்க் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு 467. ஸோ எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 1350 அல்லது 1400க்குள்ள இருக்கணும். ஸோ 402 மார்க்கில் க்ளோஸ் ஆகலாம். எஸ்சிஏக்கு 285 352 அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 90 ரேங்க் 355. இந்த ரேங்க் ஒவ்வொரு வருஷம் மாறுபடும் பாருங்க. 3900 3680 389 366 2080 1888. அப்போ ரேங்க் மாறுபடும், மாணவர்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து மாறும். ஸோ இந்த வருஷம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் போக விருப்பப்படுறாங்க, ஃபினான்ஷியலாக அஃபோர்டபுள் அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். இல்லை இந்த வருஷம் வேண்டாம் நான் ரிப்பீட் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு வருஷம் மாறுதலுக்கு உட்பட்டது. இது உத்தேசமாக இந்த ரேங்க் அப்படிங்கிறது சேஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணுறோம். மறக்காம எங்கள் வீடியோக்குள்ள பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை தாண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. அது இதை விட கொஞ்சம் அடுத்த ரேங்க்ல வரும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.